கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 20ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அன்பு குழந்தைகளே, எஸ்தர் ராணி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க மிகவும் துணிச்சலானவங்க. ராஜா அழைக்காமல் அவரிடம் போவது அக்கால சட்டப்படி உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஆனா எஸ்தர் தன் உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. ராஜாவை சந்திக்க போனாங்க. அவருடைய தைரியத்தை பார்த்த ராஜா அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாரு. எஸ்தர் தன் மக்களுக்காக, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசினாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல கொல்லப்படணும்னு சதி செய்யப்பட்டிருந்துச்சு. அன்பு செல்லங்களே, எஸ்தர் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருது. அந்த பாடம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் எப்படி துணிச்சலா இருந்தாங்களோ, நாமும் நமக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் நாம விசுவாசமா இருக்கணும். அதே சமயம் நாம் ஜெபம் செய்து கொண்டே தேவன் நமக்கு தரும் வாய்ப்புகளுக்காகவும் காத்திருக்கணும். அதற்கு பிறகு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த முடிவை நம் கர்த்தரிடம் விட்டுவிட வேணும். தேவன் நிச்சயமாக சரியானதை செய்வார். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க பைபிள்ல நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்முடைய தேவைக்காக நம்ம எப்படி ஜெபம் செய்யலாம், ஜெபம் செஞ்சுட்டு எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஓகே குட்டீஸ், பை. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.